ராஜகுமரன் வணக்கம். தாவைக்க நிர்வாகிகளுடன் தலைவர் விஜய் சற்று நேரத்திற்கு முன்பாக ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அவரது இல்லத்திற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வருகை தந்திருக்கிறார், அவரை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்து மேலும் சொல்லுங்க. இன்று பிற்பகல் முதலே செங்கோட்டையன் எங்கே சென்றார் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தது. அவருடைய ஆதரவாளர்களுக்கு கூட செங்கோட்டையன் எங்கே இருக்கின்றார் என்பது தெரியாமல் இருந்தது. குறிப்பாக இன்று பிற்பகலுக்கு முன்பாகவே தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருந்தார். தலைமைச் செயலகத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து முடித்த பிறகு செங்கோட்டையனை தொடர்ந்து செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்யக்கூடிய நேரத்திலே செங்கோட்டையனின் அருகிலே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையிலே சேகர் பாபு உள்ளிட்டவர்களும் சந்தித்திருந்தார்கள். எனவே அவர் திமுகவில் இணைவாரா அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவாரா என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருந்த நிலையில்தான் செங்கோட்டையன் தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றார். இது தமிழக அரசியலில் மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகின்றது. செங்கோட்டையன் வெளியில் வந்து விஜயை அரசியல் நிமித்தமாகத்தான் சந்தித்தேன், தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகின்றேன் என்று சொன்னால்தான் அவர் தாவேகாவில் இணைந்தது உறுதியாகும். ஆனாலும் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில் அவர் தாவேகா தலைவர் விஜயினுடைய வீட்டிற்கு சென்றது, அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் மிக முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவினுடைய வாகனத்தில் அவர் சென்றிருப்பது என்பது பல்வேறு முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைவது உறுதியாகிவிட்டதோ என்று எண்ணக்கூடிய வகையில்தான் இந்த சந்திப்பு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று பிற்பகல் தான் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இல்லத்திற்கு வந்திருந்தார். அதன் பிறகு விஜயினுடைய கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்து வருகை தந்தார்கள். அப்பொழுதே விஜய் இன்று ஒரு முக்கியமான சந்திப்பினை மேற்கொள்ள போகின்றார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மற்றொரு பக்கம் செங்கோட்டையனும் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டவர்கள் சந்தித்து பேசியிருந்த பிறகும் அவரிடம் மிகப்பெரிய அளவில் மனமாறுதல் ஏற்படவில்லை. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய காரில் இருந்து மாறி வேறொரு காரில் சென்று விட்டார். அவருடைய காரை பின்தொடர்ந்து பல்வேறு வாகனங்கள் வந்த நிலையில் தான் அந்த வாகனங்களுக்கு தெரியாமல் வேறு ஒரு காரிலே ஏறி அவர் எங்கே சென்றார் என்பதே இன்று பிற்பகல் முதல் தெரியாமல் இருந்தது. ரகசியமாக செங்கோட்டையன் யாரோ சிலரை சந்திக்க சென்றிருக்கின்றார், ஏதேனும் ஒரு நட்சத்திர விடுதியிலே அரசியல் ரீதியிலான அந்த சந்திப்புகள் நடைபெறலாம் என்று சொல்லப்பட்டது. அதை மெய்ப்பிக்கக்கூடிய விதமாகத்தான் இப்பொழுது இந்த சந்திப்பு நடந்திருக்கின்றது. செங்கோட்டையனும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விஜயினுடைய வீட்டிலே இந்த சந்திப்பு நடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரிலே விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கி தற்பொழுது அந்த கட்சியை நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் சந்திக்க இருக்கின்றது. இந்த நேரத்தில் செங்கோட்டையன் தாவேகாவுடன் கைகோர்த்தால் அது அதிமுகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. செங்கோட்டையனை போன்ற நிர்வாகிகள் எவ்வளவு முக்கியம் ஒரு அரசியல் கட்சிக்கு என்பது திமுக இன்று செங்கோட்டையனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் இருந்து அனைவரும் தெரிந்து கொள்ள முடியும். அந்த கடைசி நேரத்தில் கூட அமைச்சர் சேகர் பாபு எப்படியாவது செங்கோட்டையனை திமுக வசம் கொண்டு வந்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரே அறையிலே அவரோடு அமர்ந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா செய்து முடித்த கையோடு சேகர் பாபு அந்த சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார். கண்டிப்பாக நீங்கள் திமுகவிற்கு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே சேகர் பாபு தலைமையின் சார்பில் அந்த கோரிக்கையினை முன்வைத்ததாக பார்க்கப்படுகின்றது. வழக்கமாக திமுக இந்த அளவு முக்கியமான தலைவர்களை தங்கள் கட்சிக்கு ஈர்த்து வருவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள மாட்டார்கள். நேரடியாக தலைமைச் செயலகத்திற்குள்ளேயே சென்று செங்கோட்டையனை அழைத்து தங்கள் கட்சியில் இணைப்பதற்காக திமுக முயற்சியை எடுத்திருந்தது. அந்த அளவு மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை செங்கோட்டையனுக்கு கணிசமான செல்வாக்கு இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலே 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் என்பதையும் கடந்து மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற தலைவராக செங்கோட்டையன் இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அரசியலில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலம் தொடங்கி அவருக்கு இருந்து வரக்கூடிய அனுபவம் என்பது கூட்டங்களை திட்டமிடுவது, பொதுக்கூட்டங்களை நடத்துவது, சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய செயல்பாடுகள் சட்டப்பேரவையிலும் சிறப்பாக கடந்த காலங்களில் இருந்திருப்பதாக அந்த கட்சியினுடைய தலைமை பார்த்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கட்சியின் தலைமைக்கான சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவதிலே செங்கோட்டையனுக்கு நிகர் செங்கோட்டையன் தான் என்று சொல்வார்கள். அதற்கேற்ப தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பல ஆண்டுகள் திட்டமிட்டவர், அந்த சுற்றுப்பயணத்தை எல்லாம் வடிவமைத்தவர் செங்கோட்டையன் என்று சொல்வார்கள். நாளைய தினம் பொதுக்கூட்டம் இருக்கின்றது என்றால் அதற்கு முந்தைய நாளே அந்த இடத்திற்கு சென்று அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடைகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பார்வையிடுவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.